ஒரு சொல்ல சொல்லுங்க வேணும். பாமுகம் இந்த டிவி இல்லைன்னு தமிழ் வானொலியில் உறவுகள் இணைய வருவது அறிவு கலைஞர் தோப்படி ஜெயா நடத்தினவர்கள். வணக்கம் பாருங்கள், பொறிச்சல் உறவுகளுக்குள்ள நேற்று போட்டுட்டேன். முளை முளை இனிய மதிய இனிய மதிய வணக்கம் கலைப்பாணி மூனவர்களுக்கு அதிபர் லடா மூனவர்களுக்கு ஆமூர்ல எனது இந்த மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் மானிப்பாலிருந்து ஜியான் நடேசன். இன்று எனது அறிவு களஞ்சியம் இந்தியாவின் அறிவு களஞ்சியம் என்ற இலக்கம் 550 வலியுறுத்தும் ஆண்டு 2026 மாண்புமிகு நண்பர்களின் நட்புகள் பாராட்டு மகத்தான ஆடி மாசம் அனைவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக நாங்கள் எதை செய்தாலும் எதை உண்டாலும் தியாகம் செய்தாலும் எதை கொடுத்தாலும் அந்த உண்மையாக இந்த கடவுளுக்கு அர்ப்பணமாகத்தான் யாத நிலைமையில நான் வாய் வழி மூலமாக உங்களிடம் 5 கேள்விகள் கேட்க இருக்கின்றேன். ஒருவரும் நாங்கள் முதலாவது யார் வரப்போகிறீர்கள் என்பதை உங்களோட பெயரை பதிவு செய்யுங்கள். முதலாவது கலைவாணி மோகன். முதலாவது கேள்வியாக வாணி, உலகிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நாடுகளில் முதலாவது நாடு இது? உலகிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நாடுகளில் முதலாவதாக நாடு இது? ஐஸ்லாந்து, நோர்வே, பின்லாந்து. கேக்குதா? ஓம் கேக்குதா வாணி? ஓம் ஓம். ஐஸ்லாந்து, நோர்வே, பின்லாந்து. பின்லாந்து என்பது தவறான பதில். சரி. இரண்டாவது கேள்வியாக, உலக பணக்காரர்கள் பணக்கார மஸ்கின் என்பவருடைய சொத்து எவ்வளவு? உலக பணக்காரன் எலான் மஸ்கின் என்ற சொத்துக்கள் என்ற மதிப்பு எவ்வளவு? $600 மில்லியன் அல்லது $500 மில்லியன் அல்லது $700 மில்லியன்? $600 மில்லியன். $600 மில்லியன் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, உலகிலே மிகச்சிறிய கோள் இது? உலகிலே மிகச்சிறிய கோள் இது? புதன், வெள்ளி, சனி. சனி. சனியா புதனா? சரியா சனி. புதன், வெள்ளி, சனி. சரி, அது சனியா புதனா? சனியா சொல்றேன். என்ன அடுத்த உடல் வியர்க்காத பிராணி எது? உடலில் வியர்க்காத பிராணி எது? யானை, ஒட்டகம், நாய். உடல் வியர்க்காத பிராணி எது? உடல் வியர்க்காத உடல் ஒரு நாளும் வியர்க்காத பிராணி யானை, ஒட்டகம், நாய். நாய், ஒட்டகம் சொல்றேன். யானை, ஒட்டகம், நாய். ஒட்டகம். ஒட்டகம். ஒட்டகம் என்பது சரியான பதில். ஒட்டகம் என்பது சரியான பதில் என்ற கேள்விக்கு சத்தம் வருது இல்லையோ? இல்ல, உங்களோட விட்டு வருது. உங்களோட இணையம் பிரச்சனை. வேற எங்கேயும் இருந்து பார்க்கலாமான்னு பாருங்க. வெளியில நெட் எதுவும் பாருங்க, இருந்து செய்யலாமான்ட்டு. வெளியில இருந்தான் செய்கிறேன். வெளி ராந்தாவில அங்கால வெயில் நிறைய. மனிதன் இன்னொரு கேள்வி இருக்கின்றது. ஒரு மனிதன் கோவப்படும் போது இயங்குவதில் தசைகள் இத்தனை? ஒரு மனிதன் கோவப்படும் போது இயங்கும் தசைகள் இத்தனை? 250, 350 அல்லது 450? 450. 480 தவறான பதில். 350 என்பதுதான் சரியான பதில். 1, 2, 4. இன்னொரு கேள்வி இருக்கு. 5 சரி நினைக்கிறேன். 2, 3, 4. இன்னொரு 5 கேள்வியும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு 2 தான் மாணி. சரியா? சரி, வாழ்த்துக்கள், நன்றி. நான் பத்மினி கமலா அண்டான்.
அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது பத்மினி கமலாந்தன். ஆமா, கேள்விக்கு போவோமா? முதலாவது கேள்வியாக, உலகிலே பெண்களுக்கு பாதுகாப்பான 2வது நாடு இது. உலகிலே பெண்களுக்கு பாதுகாப்பான 2வது நாடு இது. நியூசிலாந்து, பின்லாந்து, நோர்வே. நியூசிலாந்து, பின்லாந்து, நியூசிலாந்த சொல்லுவோம். நியூசிலாந்து என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி போகிறோம். 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியில் பரிசு தொகை எவ்வளவு கொடுத்தார்கள்? பரிசு தொகை 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியினுடைய பரிசு தொகை எவ்வளவு? 400 கோடி, 420 கோடி, 430 கோடி. 400 கோடி, 420 கோடி, 430 கோடி. எனக்கு அது சரியா தெரியா. தயவுசெய்து மீண்டும் விடியல தாங்க. 420 கோடி, 400 கோடி, 420 கோடி, 430 கோடி. 420 கோடி. 420 கோடி என்பது தவறாக பதில். 400 கோடி என்பது 425 கோடி என்பதுதான் சரியான பதில். அடுத்ததாக, உலகிலே தன்னைத்தானே 3வது கேள்வியாக, தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் எது? தன்னைத்தானே மெதுவாக சுற்றி கொள்ளும் கோள் இது? வெள்ளி, சனி, புதன். புதன். புதன் என்பது தவறான பதில். வெள்ளி என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியாக, உலகிலே ஒரு காசுக்கு கூட நோட்டு அடித்து வெளியிடும் நாடு எது? ஒரு காசுக்கு கூட நோட்டு அடித்து வெளியிடும் நாடு எது? ஹாங்காங், வெனிசுலா, கானா. கடவுளே, முதலாவது விடிய சொல்றேன். ஹாங்காங் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, 5வது கேள்வியாக, குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைகளில தொழிலாளர்கள் அதிகம் உள்ள நாடு எது? தொழிலாளர்கள் குழந்தைகள் இருக்கிற நாடு எது? இந்தியா, சீனா, ஜப்பான். குழந்தைகள் ஜப்பான், சீனாவை சொல்லி பார்ப்போம். சீனா என்பது தவறான பதில். இந்தியா என்பதுதான் சரியான. இந்தியா தான் கூட இதாண்டி நம்ம அது படித்த பிள்ளைகள்லாம் சீனா, இந்தியா தான் அந்த கூலி இதழுக்கு சொல்லி விடுகிறார்கள். நீங்களும் 2 கேள்விகளுக்கு சரியான பதில் வந்திருக்கிறீர்கள். பத்மினி கமலாந்தன், உங்களுக்கு வாழ்த்து. வேறு யார் வாரீங்கள்? ஜெயமலர் ஜெயம். வாங்க ஜெயமலர் ஜெயம். ஜெயமலர் ஜெயம் 3வது உறவாக, சூரியனை வேகமாக சுற்றும் கோள் இது? சூரியனை வேகமாக சுற்றும் கோள் இது? புதன், வியாழன், சனி. வியாழன் என்பது தவறான பதில். புதன் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, உலகிலே விலங்குகளுக்கு முதல் மருத்துவமனை அமைத்தவர் யார்? உலகிலே விலங்குகளுக்கு வெட்டினரி சர்ஜன், வெட்டினரி டாக்டர் இருக்கிறதானே, மருத்துவமனை அமைத்தவர்கள் யார்? அசோகர், எகிப்தியர், ரோமர். அசோகர், எகிப்தியர், ரோமர். எகிப்தியர். எகிப்தியர் சொல்றேன். அசோர் என்பது சரியான பதில். அது ஒரு நினைக்கிறேன் பழைய ஆக்களாக நினைக்கிறேன். உலகிலே மிகவும் அழகான பெண்களில் உள்ள நாடு இது? கேக்குதா? கேக்குதா உங்களுக்கு? விட்டு விட்டு வருது சில நேரம். உலகிலே
மிக அழகான பெண்கள் உள்ள நாடு எது? உலகிலே மிக அழகான பெண்களில் முதலாவது நாடு எது? உக்ரைன், வெனிசுலா, தென்கொரியா. வெனிசுலா இங்க காற்றும் இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இன்னும் அங்கே. வெனிசுலான்னு சொல்றேன். வெனிசுலா வெனிசுலா என்பது இல்லை, உக்ரைன் தான் சரியான பதில். அடுத்த சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? புதன், வியாழன், சனி. புதன். புதன் புதன் என்பது சரியான பதில். அடுத்தபடியாக வெட்டுக்கிளிக்கு காதுகள் எங்கே உள்ளது? அதிண்ட செட்டை இல்லையா அல்லது அதிண்ட தலை இல்லையா? காதுகள். காது வந்து கால்கள் இல்லையா, செட்டை இல்லையா? கால்களில். கால்கள் இல்லையா? கால்கள் கால்கள். என்பது சரியான பதில். நீங்களும் 2 கேள்விகளுக்கு விட வந்துட்டு கால்கள் என்பது சரியான பதில். நன்றி. வேறு யாரு நிக்கிறாங்க? வணக்கம் அக்கா, நான் வருகின்றேன். அஜிதா முகமது 4வது அஜிதா முகமது வர்றீங்க. கேள்வி கொண்டு கொள்வோம். விட்டமின் இது விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ. உங்களோட கேள்வி விளங்கலக்கா, உங்களோட கேள்வி விளங்கல்ல. கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் எது? விட்டமின் ஏ. விட்டமின் ஏ என்பது சரியான பதில். விட்டுத்தான் இருக்குது இங்க, என்ன தெரியல. மனிதனை விட அதிக பற்கள் உள்ள உயிரினம் எது? மனிதனை விட அதிக பற்கள் உள்ள உயிரினம் எது? நத்தை, சுறா, குதிரை. நத்தை. நத்தை என்பதும் சரியான பதில். உலக புகழ்பெற்ற இளஞ்சிவப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? உலக புகழ்பெற்றதாக இளஞ்சிவப்பு ஏரிகள் எந்த நாட்டில் உள்ளது? பிரேசில், கனடா, ஆஸ்திரேலியா. பிரேசில் என்று சொல்லி பார்க்கிறேன். பிரேசில் என்று சொல்லி பார்க்கிறேன். இல்ல, பிரேசில் என்பது தவறான, ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, உலகில் அதிக அளவு காண்டா மிருகங்கள் உள்ள நாடு எது? உலகிலே அதிக அளவு காண்டா மிருகங்கள் உள்ள நாடு எது? தென் ஆப்பிரிக்கா, பிரேசில், ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதில். 5வது கேள்வியாக, ஹிந்தி இருக்குதானே, அதுல எழுத்துக்கள் எத்தனை? ஹிந்தியில் உள்ள ஹிந்தி மொழியில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை? 52, 54, 56. விடை தேர்வை சொல்லுங்க பாப்போம். 52, 54, 56. 3வது 56 சொல்லி பார்க்கிறேன். 56 என்பது தவறான பதில். 52 என்பதுதான் சரியான பதில். நன்றி நன்றி. இருந்தாலும் நீங்கள் 3 கேள்விகளுக்கு சரியான விட வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். வேறு யார் வர்றீங்க? நான் வருகிறேன். நேவிஸ் பிலிப், 5வது உறவாக நேவிஸ் பிலிப். உலகிலே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு எது? உலகிலே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு எது? ரஷ்யா, ஜப்பான், சீனா. ரஷ்யா. ரஷ்யா. ரஷ்யா என்பது தவறானது. சீனா என்பதுதான் சரியான பதில். கம்யூனிஸ்ட் நாடா? ஆமாம், சீனா என்பதுதான் முதல். சீனால என்ன போன் அடிக்குதல். உலகிலே மிகப்பெரிய நாடு என்பது என்ன சொன்னீங்க? நான் ரஷ்யா சொன்னேன். இல்ல, சீனா தான் கம்யூனிஸ்ட் நாடு. அங்கதான் இந்த பிக்களில் அதிக வெற்றிக்கினா அதுதான் கம்யூனிஸ்ட் நாடு. அது சீனா தான் முதலாவது. அடுத்ததாக, உடலில் எந்த உறுப்பு ரத்தத்தை சுத்திகரிக்கின்றது? உடலில் எந்த உறுப்பில் எந்த உறுப்பு ரத்தத்தை சுத்திகரிக்கின்றது? சிறுநீரகம், இதயம், கல்லீரல். கல்லீரல்.
சிறுநீரகம் தான் பின்னர் ஐயோ ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. சிறுநீரகம் சுத்திகரிக்கிறது. இரண்டாவது ஒட்டகம் அதிகமுள்ள நாடு இது. ஒட்டகம் அதிகமுள்ள நாடு இது. சவுதி அரேபியா, நேபாளம், துருக்கி. விடைய சொல்லுங்க ஐயாக்கா, இந்த விடைய சொல்லுங்க. சவுதி அரேபியா, நேபாளம், துருக்கி. துருக்கிய சொல்றேன். துருக்கி என்பது சரியான பதில். நாலாவது கேள்வியாக தெலுங்கு மொழியில் இத்தனை எழுத்துக்கள். தெலுங்கு மொழியில இத்தனை எழுத்துக்கள்? 54, 56, 58. 54 54 அவர் 56 என்பது சரியான பதில். 56 என்பது சரியானது. அடுத்ததாக 5வது கேள்வியாக கார் உற்பத்தியில் முதலாவது நாடு இது. கார் உற்பத்தியில் உள்ள நாடு இது. சீனா, அமெரிக்கா, மற்றது ஜெர்மனி. கார் உற்பத்தியில முதலாவது நாடு ஜெர்மனி. ஜெர்மனி இல்ல, சீனா என்பதுதான் சரியான பதில். சரி, ஓகே. கஷ்டமான கேள்விகளா இருந்திருக்கு. நான் தேடி எடுத்த கேள்விகள் தான். சீனா என்பதுதான் சரியான பதில். ஜெர்மனி 4வது இடத்துல இருக்கு. ஆமா. வேற யார் இருக்கிறீங்களா என்பவர்களே? வணக்கம் ஜெயாக்கா. நவுலா சிவநாதன். நான் நிக்கிறேன். சரோஜினி. நவுலா சிவநாதன். 6வது நவுலா சிவநாதன். உலகில் அதிக வானொலி நிலையங்களை கொண்ட நாடு இது. உலகிலே அதிக வானொலி நிலையங்களை கொண்ட நாடு இது. அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா. சீனான்னு சொல்றேன். அவர் அமெரிக்கா என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக சந்திரனிலிருந்து பூமியை பார்க்கும் போது பெரிதாக காணப்படும் இடம் இது. சந்திரனிலிருந்து பூமியை பார்க்கும் போது பெரிதாக காணப்படுவது எது? ஈஃபில் டவர், சீன பெருஞ்சுவர் அல்லது துபாய் என்ற ஹோட்டல்? சீன பெருஞ்சுவர். சீன பெருஞ்சுவர் என்பது சரியான பதில். நன்றி. 3வது கேள்வியாக இன்டர்நெட் தொடங்கப்பட்ட ஆண்டு இது. இன்டர்நெட் தொடங்கப்பட்ட ஆண்டு இது. 1969, 1968, 1970. 1970. அது தவறு. 1969 என்பது சரியான பதில். ஓகே. 4வது கேள்வியாக தேனீக்கு எத்தனை இறப்பைகள் உண்டு? தேனீக்கு எத்தனை இறப்பைகள் உண்டு? 4, 3, 2. 3. 2 என்பது சரியான பதில். ஓ. 5வது கேள்வியாக இலங்கையிலேயே சுதேச அரசினர் வைத்தியசாலை உள்ள இடம் எது? இலங்கையிலே சுதேச அரசினர் வைத்தியசாலை உள்ள இடம் எது? கொழும்புல பொருளையில அல்லது கொழும்பு மகரகமையில அல்லது கொழும்பு தேவர்த்தனபுரத்துல? சுதேச அரசினர் வைத்தியசாலையும். சுதேசண்டா என்னக்கா? நான் தெரியல. சுதேச சொல்றவைதான் என்னன்னு தெரியல. பொருளைய சொல்லி பாக்குறேன். பொருளை என்பது சரியான பதில். 1, 2. நீங்களும் 2 கேள்விகளுக்கு விளந்திருக்கிறீர்கள். நவுலா சிவநாதன், உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். நவுலவதி தில்லைத்தேவன். 7வது உறவாக நவுலவதி தில்லைத்தேவன். சொல்லுங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம் நவுலதி தில்லைத்தேவன். 7வது உறவாக உங்கள் வந்திருக்கிறீர்கள். சிகரெட்டில் எத்தனை வகையான ரசாயன பொருட்கள் உண்டு? சிகரெட்டில் எத்தனை வகையான ரசாயன பொருட்கள் உண்டு? 4000, 5000, 6000. 5000. 5000 என்பது தவறு. 4000 என்பது சரியான பதில்.
அறிந்து கொள்ளுங்கோ. ம். பாம்பில் எத்தனை, இரண்டாவது கேள்வியாக, பாம்பில் எத்தனை இனங்கள் உண்டு? பாம்பில் எத்தனை இனங்கள் உண்டு? 150, 175, 200. 175. 175 என்பது சரியான பதில். அடுத்ததாக, மனிதன் இறந்தபின் எத்தனை மணி நேரம் ரத்தம் உறையாதிருக்கும்? மனிதன் இறந்தபின் எத்தனை மணி நேரம் ரத்தம் உறையாதிருக்கும்? 3 மணி தியாலமா அல்லது 4 மணி தியாலமா அல்லது 5 மணி தியாலமா? 3 மணித்தியால். 3 மணி தியாலம் என்பது தவறு. 4 மணி தியாலம் என்பது சரியான பதில். அடுத்ததாக, இலங்கையின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எது? இலங்கையிலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எது? பம்பரகந்த, உருவெல்ல, உருவான்வெல. பம்பரகந்த, உருவெல்ல, ருவான்வெல இலங்கையில மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. முதலாவதா சொல்லி பார்க்கிறேன். பம்பரகந்த என்பது சரியான பதில். அடுத்தது கேள்வியாக, 5வது கேள்வியாக, மலட்டு கோள் என்று கூறப்படும் கோள் இது? மலட்டு கோள் என்று கூறப்படும் கோள் இது? செவ்வாய், சனி, புதன். செவ்வாய். செவ்வாய் இல்ல, புதன் தான். தெரிஞ்ச கேள்வி இந்த புதன் கேள்வி. மலட்டு கோள் செவ்வாய், சிவப்பு கிரகம் தான் செவ்வாய். இது புதன். புதன் தான் மலட்டு கோள். நீங்களும் 2 கேள்விகளுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நன்றி அக்கா உங்களுக்கும். நான் சரோஜினி. வேறு யார்? சரோஜினி சோதராஜா. ஓம் கேக்குது. சத்தம் வேற இல்லை. நான் கேட்கல. வர கார் உற்பத்தியில் 2வதாக இருக்கு நாடு இது. கார் உற்பத்தியில் 2வதாக இருக்கு நாடு இது? அமெரிக்கா, அமெரிக்கா, ஜெர்மனி, போலாந்து. ஜெர்மனிங்க சொல்றேன். 2வது நாடு அமெரிக்கா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, உலகிலேயே அதிக வேகமாக பறக்கும் பறவை இனம் எது? உலகிலேயே அதிக வேகமாக பறக்கும் பறவை எது? பருந்து, ஆந்தை, காகம். பருந்த கேக்குதான்? பருந்து என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக, கருத்தடை மாத்திரை கண்டுபிடித்த விஞ்ஞானி என்ற பேர் என்ன? கருத்தடை மாத்திரை பிங்கஸ், சார்ல்ஸ் டார்வின். காராதேஸ், பிங்கஸ், சார்ல்ஸ் டார்வின். ஒழுங்கு மறுமொழி வேற இல்லை. சொல்லு, நீங்க சொல்றதுக்கு கேள. கருத்தடை மாத்திரை கண்டுபிடித்த விஞ்ஞானி என்ற பேர் என்ன? காராதேஸ், பிங்கஸ், சார்ல்ஸ் டார்வின். சார்ல்ஸ் டார்வின் தான் காதில் கேட்டது. அது இல்லை. முதலாவதும் 2வதையும் சொல்லுங்க. காராதேஸ், பிங்கஸ். விலங்கையில நான் சும்மா சொல்றேன். முதலாவதை சொல்லி பார்ப்போம். முதலாவது என்பது தவறது. 2வது என்ற பின்கஸ் தான் சரியானது. பின்கஸ் 2வது தான் சரியானது. என்ன? அடுத்த 3வது கேள்வியா, 4வது கேள்வியாக, ஆந்தையின் பார்வையை மனிதனை விட எத்தனை மடங்கு கூடியது? ஆந்தையின் பார்வை மனிதனை விட எத்தனை மடங்கு கூடியது? 6 மடங்கு, 8 மடங்கு, 10 மடங்கு? 6 8 தெரியல. 6 மடங்கு சொல்றேன். 6 மடங்கு தவறு. 8 மடங்கு என்பது சரியான பதில். அடுத்த கடைசி கேள்வி, 5வது கேள்வியாக, உலகிலே அழகான 2 தேசிய கொடிகளை கொண்ட நாடு இது? உலகிலே அழகான 2 தேசிய கொடிகளை கொண்ட நாடு இது? அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, பின்லாந்து. நான் அயர்லாந்தை சொல்லி பார்க்குறேன்.
அயர்லாந்து என்பது தவறானது. ஸ்கொட்லாந்து என்பது சரியான பதில். அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கேள்வி தான் விடாதிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சரோஜினி சோதராஜா. வேறு யாரும் நிக்கிறீங்களா? இல்ல. அன்பான உறவுகளே, நீங்கள் வேற யாரும் இல்ல தானே? இல்ல இல்ல பதிலாடு சொல்லுங்க. ஆமாம். இன்று ஜெயாவின் அறிவு களஞ்சியத்தில் 554 இலக்கத்திற்கு கேள்வி மறுமைகளை தருகின்றேன். உலகிலே பெண்களுக்கு பாதுகாப்பான உள்ள முதல் நாடு ஐஸ்லாந்து. உலகிலே பெண்களுக்கு பாதுகாப்பான 2வது நாடு நியூசிலாந்து. உலகிலே பணக்காரரில் எலான் மஸ்க் என்ற சொத்து மதிப்பு $600 மில்லியன். 2026 உலகக்கோப்பைக்கு கால்பந்து போட்டியில் பரிசு தொகை என்ற தொகை 425 கோடி. உலகிலே மிகச் சிறிய கோள் எது? புதன். உடல் வியர்க்காத பிராணி எது? ஒட்டகம். ஒரு மனிதன் கோவப்படும் போது இயங்கும் தசைகளின் தொகைகள் எத்தனை? 350. உலகிலே நான் அந்த ஒரு காசுக்கு கூட நோட்டு அடிக்கும் நோட் அடிக்கும். கேக்குதா உங்களுக்கு? ஒரு காசுக்கு கூட நோட்டு அடித்து வெளியிடும் நாடு எது? அது ஹாங்காங். குழந்தை தொழிலாளர் அதிகம் உள்ள நாடு இது இந்தியா. சூரியனை வேகமாக சுற்றும் கோள் புதன். கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ. ஹிந்தியின் எழுத்துக்கள் 52, தெலுங்கின் எழுத்துக்கள் 56. கார் உற்பத்தியில் 1வது நாடு சீனா. கார் உற்பத்தியில் 2வது நாடு அமெரிக்கா. உலகிலே அதிக வேகமாக பறக்கும் பறவை பருந்து. சொல்லி கருத்தடை மாத்திரை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி பின்கஸ். ஆமா, கண்டுபிடித்த உலகில் மிகப்பெரிய சரியா வரே இல்லை. அழகான தேசிய கொடியை கொண்டது 2 ஸ்கொட்லாந்து. இல்ல அவர் விட்டு சத்தம் பக்கம் ஆளை இல்லை இந்த பக்கம். அவர் நான் நினைக்கிறேன் நிப்பாட்டிட்டு வர்றதுக்காக இருக்கலாம். சில வாங்க மேடம், எங்க கிளாஸ்ல ஆளை காணும். நான் இங்க தங்கச்சி விட்ட நின்றது அதுல ஒன்றும் இதண்டு இல்லை வாணிமோகன். அதுல கொஞ்சம் கிச்சனுக்கு நின்று இதண்டு உள்ள. சரி ஜெயரான் சார் வாங்க, வந்துட்டீங்க. நன்றி, வணக்கம் மாணி. இந்த பங்குபற்றி சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும், தொழில்நுட்பத்தில் பணிபுரியும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த சில நேரம் கரண்ட் நிற்கும், சில நேரம் இன்டர்நெட் சரியான கஷ்டமா இருக்கின்றது இங்கு காற்று முடிக்கிறபடியா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் ஜியாக்கா. நன்றி வணக்கம். நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். தாயகத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின உங்களுக்கும் அழகான கேள்விகள் தெரிந்து கொண்டும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி வணக்கம்.
அடுத்தது இருக்கா உங்களோட? அவை கஷ்டமா இருக்குது போல நன்றி 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 இன்டர்நெட் நன்றி வணக்கம். நன்றி மறுபடியும் வணக்கம். அதை நாளை இந்த பேரும் பருங்கள் எல்லாம் செய்கிறேன் நான். சரி, மிக்க நன்றி. நாளைக்கு இருக்கா உங்களுக்கு அதுல? சரி, நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம். வணக்கம். நமக்கு வருகின்ற தரவு களஞ்சியம் இலங்கையில் இருந்த பொழுதிலும் தொழில்நுட்பங்கள் பிரச்சனைக்கு மத்தியிலும் மிக சிறப்போடு தன் நிகழ்ச்சியை அழகாக செய்து வைத்திருந்தார், முடித்திருந்தார். ஜானடசன் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.